அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. இது நான் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா அது தொலைஞ்சு போச்சுன்னா யார் முன்னாடி சுத்துறது நம்ம, அதனால கஷ்டம். இது சாதாரணமா அரசாங்கத்திலேயே பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு இட்லி கொடுத்தா அதிகாரிகள்லாம் ஒன்று சேர்ந்து அதை இடியாப்பமா மாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி. அதை இந்த தேர்தல் கமிஷன் மிக சிறப்பாக செய்திருக்கிறது. ஒண்ணுமே இல்லை, 2024 தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலில் யார் ஓட்டு போட்டாங்க? அதுக்கு முன்னாடி 2021 2 தேர்தல் ஓட்டையும் மக்களர் பட்டியல வைங்க, அப்புறம் நீங்க ஆதார் கார்டு சொல்லுங்கன்னா இணைச்சிட்டா பாதி குழப்பம் தீர்ந்தது. அதை தவிர வீடு மாறுறவங்க, அட்ரஸ் மாறுறவங்க, ஊர் மாறுறவங்க, வேலை மாறுறவங்க, அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். அன்னைக்கு தேர்தல் கமிஷன் சொல்றாங்க, நாங்க 10 நாள்ல 5 கோடி பேருக்கு அப்ளிகேஷன் கொடுத்துட்டேன்னு. தமிழ்நாட்டுடைய அமைச்சர் நம்முடைய பிடிஆர் அவர்கள் எங்களுடைய தொகுதியிலேயே 10% மேலே கொடுக்கவே இல்லை இவங்க அப்படின்றாங்க. அப்ப இது அதிகாரிபூர்வமான அறிவிப்பு தமிழ்நாட்டில் இருந்து. அப்ப எதுக்காக போய் சொல்லணும்? 80% கொடுத்தாச்சு, இப்ப 95% கொடுத்தாச்சு. அப்புறம் ஒரு வாரம் சொல்லுவாங்க நாங்க 150% கொடுத்துட்டோம். என்ன வேணா சொல்லலாம். இன்னும் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அதிகாரி பத்திரிகையாளர்களை சந்தித்து பத்திரிகையாளர் கேட்கும் எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லவில்லை. அரசு என்பது யாருடைய சொந்த வீட்டு வேலையும் கிடையாது. நம்ம கிட்ட இருந்து வாங்குற பணத்திலிருந்து, வரி பணத்திலிருந்து அவங்களுக்கு சம்பளமாக கொடுக்கக்கூடிய பணத்தில் வேலை செய்யறவங்க தான் தேர்தல் கமிஷன்ல இருக்கிறவங்களும். இத பண்ணிருக்காங்க. இதுல ஏதாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தமிழ்ல கொடுக்கணும். தந்தையின் பெயர், பாதுகாவலரின் பெயர். யாரு பாதுகாவலர்? தந்தை, தாய், கணவன், மனைவி ஏதாவது போடணும். பாதுகாவலர்னா யாரு? வாட்ச்மேனா? யாரு பாதுகாவலர்? அப்பெல்லாம் தூர்தர்ஷன்ல ஜூன் 1 ஒரு இந்தி சீரியல தமிழ்ல டப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டப் பண்ணி பண்ணப்பட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுல 13வது ஒண்ணு போட்டுருக்கு பாருங்க, கடைசியில போட்டிருக்கு. அதாவது இந்த 13ல என்னன்னு சொன்னா, பீகார்ல 7/1/25 அன்னைக்கு சீர்திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலுடைய நகல். அது என்னன்னா, அதை தமிழ்நாட்டுக்கு வரும்போது அதை தமிழ்நாடுன்னு கூட மாத்துறதுக்கு தெரியாம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. ஏதாவது கேட்டா கூட இப்ப என்ன நமக்கு என்ன தோணுது? ஓ, பீகார் பட்டியலை வச்சுக்கிட்டு நீ தமிழ்நாட்டுல வாக்காளர் பட்டியலை சரி பண்ண போறியான்னா, அப்ப பீகார்ல விட்டு போன வாக்காளர்லாம் தமிழ்நாட்டுல இருக்காங்களா? அவரும் அடிப்படையாக தேர்தல் கமிஷனுடைய அடிப்படை விஷயம் என்னன்னா, வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். இப்ப புத்திசாலித்தனமா வாக்கு சதவிகிதத்தை அதிகரிக்கிறேன்னு இவங்க சொல்றாங்க பெருமையா. இது எப்படின்னா, 234 தொகுதியில 20 தொகுதி நின்றுட்டு 4 தொகுதி ஜெயிச்சப்புறம் அண்ணாமலை சொல்லுவார், நாங்க 40% ஓட்டு. அந்த மாதிரிதான் இருக்கு. சதவிகிதமே தேவையில்லை. போன தடவை 5.5 கோடி பேர் போட்டாங்க, இப்ப 6 கோடி பேர் போடுறாங்க. அந்த எண்ணிக்கையே கொடுக்கணும். அதுதான் உண்மையான விஷயம். இப்போ பீகார்லயே சொல்றாங்க, ஓட்டு போட்டவர்களுடைய எண்ணிக்கைக்கும் ஓட்டு விழுந்ததுக்கு எண்ணிக்கையும் மாறுதான். இதுக்கும் அதுக்குமே ஒரு பூத்துலயே 10% மாறுதுன்னா, அப்ப யாரோ உள்ள கொண்டு வந்து போட்டிருக்காங்களா? ஏற்கனவே மக்களுக்கு நிறைய பேருக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தின் மேல நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. யாருக்கு போட்டாலும் இன்னொருத்தருக்கு அமைக்கலாம், அவருக்கு அமைக்கலாம், இவருக்கு வந்துடும், எல்லாம் வருது. யாரு எத்தனை பட்டு அமைக்கினாலும் மீண்டும் தமிழ்நாட்டில் நான் சொல்றது பீகார் மாதிரி தான். இங்கேயும் எந்த அரசியல் மாற்றமும் வராது. பீகார் மாதிரி தொடர்ந்து இங்கதான், இங்க என்ன ஆட்சி இருக்கோ அதே ஆட்சி தான் தொடரும். அதாவது ஃபர்ஸ்ட் வேலை செய்யறவங்க யாரு? தமிழ்நாட்டில் எல்லாரும் தமிழர்கள் தான். பீகார்காரங்க சொன்னாங்க, எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்க எல்லாரும் பேரையும் அடிச்சிருவாங்களா? எங்க அப்பா 23 வருஷம் முன்னாடி இறந்து போயிட்டார். எங்க அப்பா பேரை நான் அப்பவே கொடுத்தாச்சு. இவங்களுக்கு பார் கோடு போட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்களா, QR கோடு போட்டிருக்காங்க. நம்மளுடைய ஓட்டர் ஐடியில பார் கோடு போட்டிருக்காங்க. ரெண்டையும் இணைச்சிட்டாலே பாதி வேலை மிச்சம். அதையே செய்யல. திருப்பியும் என்ன சொல்றாங்க, டெல்லியில என்ன சொன்னாங்க, நாங்க டிஜிட்டல் இந்தியா, ரூபா நோட்டை கூட கையில தர மாட்டோம், எல்லாம் ஜிபேல தான் வாங்கிப்போம். நான்
லஞ்சம்லாம் சொல்லணும் பொதுவாக அந்த மாதிரி இருக்காங்க. யாரு அதிகமாக ஊழல் நாட்டுல அப்படின்னா யார் அதிகமாக கமிஷன் வாங்குறவங்களோ அவதான் ஊழல் அதிகமானவங்க. அந்த ஊழல் எப்பொழுது நம்ம பணத்தை தேர்தல் நிதி எல்லாம் வாங்கும் போது ஐயோ நம்ம ஊழல் சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு அதை என்ன பண்ணாங்க, அப்படியே லீகலைஸ் பண்ணிட்டாங்க. நீ சட்ட ரீதியாக நீங்க பணம் கொடுக்கலாம் அப்படின்னு. அப்ப இந்தியாவிலேயே மிக அதிகமாக தேர்தல் நிதியை சட்ட ரீதியா வாங்கினாரு பிஜேபி. அப்ப என்ன எதுக்காக கொடுப்பாங்க? ஒரு கடைக்காரன் இல்ல ஏதோ ஒரு பிசினஸ் பண்றவன் நாளைக்கு நாம ஏதாவது சட்டமீறல் பண்ணா நமக்கு இந்த அரசு காப்பாற்றும். அப்போ இத்தனை பேர் கொடுத்துருக்காங்க, அதானி அம்பானி எல்லாருமே கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காக இந்திய அரசாங்கம் இருக்கிறது இல்லை, இது எல்லாருக்குமான அரசாங்கம். ஒவ்வொரு 18 வயதான ஒருவரும் ஓட்டு போட்டு நம்முடைய ஜனநாயகத்தை நிரூபிக்கிறது நம்ம கடமை. நான் பல இடத்துல பேசியிருக்கேன். ஒரு கல்யாணத்துக்கு போறோம், 200 ரூபா மொழி எழுதுறோம், 3/4 மணி நேரம் கீழே நின்று சாப்பிட்டு வரோம். ஆனால் நம்ம வாக்குச்சீட்டு சரியா இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு 1/2 நாள் லீவ் கொடுங்க, தப்பு இல்லை. இப்ப கூட சொல்றேன், நமக்கு டைம் இருக்கு. வெறுமனே அவங்க ஏமாத்திட்டு போக முடியாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அப்ளிகேஷன் நம்ம எந்த பூத்துல எல்லாம் ஓட்டு போடுறோமோ அந்த இடத்துல அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. அந்த அப்ளிகேஷனை வாங்குங்க, ஃபில்அப் பண்ணுங்க, சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. 2 ஃபார்ம் கொடுக்கணும். அதுல ஒரு ஃபார்மை நீங்க அதே மாதிரி ஃபில்அப் பண்ணி நீங்க வச்சுக்கணும். ஆனா நீங்க அந்த ஃபார்ம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பிஎல்ஓ ஆபீசர் கிட்ட உங்க ஃபார்ம்லயே கையெழுத்து வாங்கி வச்சுக்கங்க. அப்பதான் ஜனவரி இந்த டிசம்பர் மாசம் முடிஞ்ச உடனே அவங்க சொல்லுவாங்க இந்த பேர் தான் விட்டுருக்கீங்க. அப்ப நம்ம பேர் விட்டுருந்தா சபா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன், எப்படி பேர் விடும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நீங்க அடுத்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்தா பிப்ரவரிக்குள்ள உங்க பேர் கண்டிப்பாக சேர்க்கப்படும். புரியுதா? சும்மா அங்கேயே வந்து கோயம்புத்தூர்ல அப்படி துண்டு ஆக்கிட்டாக்க யாரும் இங்க ஜெயிச்சிட முடியாது. அதெல்லாம் பெரிய துண்டு பார்த்தாச்சு. இங்க 70 ஆண்டு கால அரசியல் இருந்தவங்க தான் கலைஞர் கருணாநிதி பொன்விழா அந்த பங்கனுக்கு நான் வந்திருந்தேன். எதற்காக சொல்றேன்னா, இந்த அரசியல் அவங்களுக்கு தெரியாது. வடநாட்டு அரசியல் திராவிட மாநிலத்தில் செல்லுபடி ஆகாது. அது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லாரும் பிரதர்சனம் பழகும். சும்மா இந்த மதத்தை வைத்து ஓட்டு வாங்குறது, மதத்தை வச்சு அவன் ஆகாது இவன் ஆகாது. இந்தியாவில் பிறந்தவர்கள் எல்லாருமே இந்தியர்கள் தான், அதை புரிஞ்சுக்கணும். நீ பாகிஸ்தான்ல வந்த அத்வானி தான் பாகிஸ்தான்ல வந்தாரு. எல்லாரும் தான் ஒரு காலத்துல வருவாங்க, வந்தாங்க, சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்தாங்க. அது இப்ப போய் நீ சொல்ல முடியுமா? இன்கம் டாக்ஸ்ல என்ன சொல்றாங்க, 10 வருஷம் ரெக்கார்டு வச்சிருந்தா போடுறான். நீ 23 வருஷம் முன்னாடி நடந்ததை போய் கேட்டா எங்க அப்பா எனக்கு சொத்து எழுதி வைப்பாரா, ஓட்டர் ஐடி எழுதி வைப்பாரா என்கிட்ட? யோசிச்சு பாருங்க. அவனுக்கு இப்போ 2005 நமக்கு சீர்திருத்தம் நடந்தது. இந்த சீர்திருத்தம் நடந்தது 2006 தமிழ்நாட்டில் சுனாமி. அத்தனை பேர் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க ப்ராகிரஸ் ரிப்போர்ட்ல எல்லாம் அழிச்சிட்டு போயிடுச்சு. 2015 தமிழ்நாட்டு அவ்வளவு பெரிய வெள்ளம் எல்லாம் அழிச்சிட்டு போயிடுச்சு. அப்போ எல்லாத்தையும் அவன் ரேஷன் கார்டு வாங்குவானா, எனக்கு ஓட்டர் ஐடி கொடுன்னு கேட்பாங்க. இதை நடைமுறைப்படுத்துவதில் உண்டான இந்த பண்டிகை எப்ப வேணா பண்ணுங்க. நம்ம 2026 மே மாசம் எலெக்ஷன் முன்னாடி பண்ணுங்க. அதை விட்டு ஏன் இப்போ 1 மாசம், சாதாரண 1 மாசம் பண்ண வேண்டிய வேலையை அரசாங்கம் பண்ணா அது 6 மாசம் பண்ணும். 6 மாசம் பண்ண வேண்டிய வேலையை நான் 1 மாசத்துல பண்றேன்னா யாராவது ஜனங்க நம்புவாங்களா? அரசு எது செய்தாலும் அதை செய்யணும். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, தேர்தல் கமிஷன் அரசாங்கம் அது தனிப்பட்ட இது. யாரு தனிப்பட்டது? அரசாங்கத்தை போய் டெய்லி கும்பிட்டு போறாங்க. அவர் தலைவராக இருக்கக்கூடிய அமைப்பு. அது எப்படி சரியா வருங்க? இங்க இத்தனை பேர் கூடி இருக்கிறார்கள் என்றால் எல்லா கட்சிக்காரர்கள் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. கூட்டம் குறைச்சலா இருக்கு, கூட்டம் குறைச்சு எனக்கு கூட்டம் குறைச்சலா இருக்கு, கூட்டம் குறைச்சலா இருக்குன்னு சொல்றதுக்கு நான் ஒன்றும் விஜய் இல்லை. விஜய் பாத்ரூம் போகும்போது கூட்டம் வருதா? அவருக்கு தேவைப்படும் போதெல்லாம் கூட்டம் வேண்டாம். அவர் பட்டினப்பாளையத்தில் இருக்கும்போது கூட்டம் வேண்டாம். அவருக்கு ரோட்ல போகும்போது கூட்டம் வேணும், கூட்டம் வேணும்னு. என்னத்து கூட்டம்? இதோ 25 கேமரா இருக்குது, இது 25 லட்சம் பேருக்கு போய் சேர போகுது. அதை விட பெரிய கூட்டத்தை கூட்டிட முடியுமா? டெக்னாலஜி வந்துருச்சு.
கூட்டம்ட்டு ஜனங்களை ஆடு மாடு மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க ஒண்ணு சேர்ந்து அப்புறம் செத்துட்டா எங்க வீட்டுக்கு பாடி கொண்டு காட்டு நான் உனக்கு ஆறுதல் சொல்றேங்கிறது அரசியல்ங்கிறது ரோடுக்கு வந்து பண்ண வேண்டியதுதான் அரசியல். அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அப்புறம் நாளைக்கே அவர் எம்எல்ஏ ஆயிட்டார், ஒரு பேச்சுக்கு தான், நிஜமான ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆயிட்டாக்க தனியூர்லயே வந்து அசம்பிளி நடத்துக்க சொல்லுவாரா? பைத்தியக்காரன். சினிமா வேறங்க, சினிமா பொய், சினிமா பிம்ப. நான் 95 படம் நடிச்சிருக்கேன். அதுக்காக நான் சினிமாவில் நடிச்ச கேரக்டர்லாம் இருக்க முடியுமா? 65 ஹீரோயினை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டு வந்துட முடியுமா? உங்க வயசுக்கு சரிப்பான அடிக்கணுங்க. முதல்ல தெரிஞ்சுக்கணும் எது வாழ்க்கை எது மேக்கப்பு, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். போலீஸ்காரங்க எனக்கு பாதுகாப்பு கொடுக்கல, போலீஸ்காரங்க பாதுகாப்பு கொடுக்கல. ஏன் பாதுகாப்பு கொடுக்கல? போலீஸ்காரங்க இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் வச்சு அடிக்கிறாங்களா? சும்மா போலீஸ்காரங்க உங்க வீட்டு வாட்ச்மேன் மாதிரி நினைக்கிறத முதல்ல நிறுத்தணும். நாம சட்டத்திற்கு மரியாதை கொடுத்தால் சட்டம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அதை தெரிஞ்சுக்கங்க முதல்ல. அடிப்படையா தெரியல, சும்மா அணில் குட்டி மாதிரி அண்ணி எங்கேயும் தாவி நின்று இருந்துட்டு அவங்க பாருங்க. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 50 லட்சம் ஓட்டு காணாத போகுதுன்னா அது அத்தனையும் அணில் குட்டிங்க ஓட்டு தான். அவங்களுக்கு பூத்துக்கும் போக தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. எங்கேயாவது ஆர்ப்பாட்டம் கொடுங்க, குத்தாட்டம் போட்டு பார்த்துருக்கீங்களா? அது வெட்டி கழகத்தில் தான் நடக்கும். அதனால இதற்காக என்ன சொல்றேன்னா, டெல்லியிலிருந்து வந்தாலும் சரி, எங்கேருந்து வந்தாலும் சரி, ஒரு நல்ல நோக்கத்துக்காக சேர்ந்திருக்கிறோம். நாம நீங்க என்னைக்கு ஃப்ரீயோ அந்த பூத்துக்கு போங்க, நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்க. அத்தனை பேர் தமிழ்நாட்டில் படிச்சவங்க, இந்தியாலேயே அத்தனை பேர் படிச்சவங்க. எம்பிலேயே 2வது படிச்சவங்க எம்பி எல்லாம் இருக்காங்க, 1வது படிச்சவங்க எம்பியா இருக்காங்க. அவங்களுக்கே யாரோ தான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது சும்மா நான் அதை படிச்சேன். ஜிஎஸ்டியை பத்தி ஒரு விஷயத்தை நான் இப்ப சொல்றேன். நான் ஜிஎஸ்டியை குறைச்சிட்டேன், எங்களுக்கு அது வச்சு உங்களுக்கு அப்படியே வரி குறைஞ்சு போச்சுங்கிறாங்க. என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? சிகரெட்டுக்கு 40% வரி, அது ஒரு போதை பொருள் அப்படின்னா சொல்லிட்டு பீடியோடைய வரியை 18% 5% ஆகிட்டாங்க. பீடி தான் இருக்கிறதே ரொம்ப கெடுதல், நேர கேன்சர் வரும். ஆனா என்ன, அந்த பீடி தயாரிப்பாளர்கள் வட இந்தியாவில் இருக்காங்க. அது ஒரு மாஃபியா லாபி. நம்ம இதை கேட்கல யாருமே. ஒரு வருஷம் முன்னாடியே சொல்லிட்டாங்க நாங்க வரியை குறைய போறோம். என்ன பண்ணிட்டாங்க? முன்னாடியே எல்லாமே விலையை ஏற்றிட்டாங்க, வரியை குறைச்சிட்டாங்க. ஆடி தள்ளுபடின்னு போடுவாங்க. அந்த விலை பொருள் விலை 90 ரூபா தான். ஆடி தள்ளுபடி அடிக்க 200 ரூபான்னு போட்டு உங்களுக்கு 100 ரூபா கொடுப்பாங்க. சந்தோஷம். 100 ரூபாயா? ஆச்சரியமா இருக்கேன்னு கல்வியில பார்த்தா அது 90 ரூபா பொருள், அது 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வருவீங்க. நமக்கு ஏதாவது குறைச்சலா இருந்தா போதும். நம்ம என்னைக்குமே சர்ஃபுக்காக சர்ஃபு வாங்குறது இல்லை, பக்கெட்டுக்காக தான் சர்ஃபு வாங்குவோம், கப்புக்காக ஹார்லிக்ஸ் வாங்குவோம். எதுக்கு எந்த பொருளோ அது வாங்குறது. நமக்கு அடிப்படையாக உங்களுக்கு தெரிந்தவங்க கிட்ட சொல்லுங்க, நம்ம ஒரு சமூக சேவை மாதிரி இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுங்க. ஃபில்அப் பண்ணி கொடுக்க ஏதாவது ஃபில்அப் பண்ணி தெரியலன்னா பிளாங்கா விட்டுடுங்க. அந்த தொகுதி அந்த இது போடுங்க, பாகம் எண்ணெய் போட்டுட்டு விட்டுடுங்க. எதையாவது ஏறி எச்சை போட்டு அடிக்கிறேன், வெள்ளை போட்டு அடிக்கிறேன் அப்படின்னு இதெல்லாம் சாக்கு வச்சுருவாங்க. அதனால அதை பார்த்துக்கோங்க. 2 அப்ளிகேஷன் ஒன்று வச்சுக்கோங்க. இந்த போராட்டம் இன்னைக்கு இங்கதான் இருக்கு. இது மிகவும் சரித்திர புகழ் வாய்ந்த சிறப்பு வாய்ந்த இடம் இந்த சைதாப்பேட்டை காரணம். அதனால இப்படிப்பட்ட இடத்துல வந்து பேசுவதற்கு என்னை அழைத்ததற்கு என்னுடைய அருமை நண்பர் வசீகரனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்தியாவுடைய வெற்றியே யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஒரு இடத்துக்கு மீட்டிங் வரேன்னா நீ என்ன ஜாதி, அது ஜாதிக்கு சங்கம், அது இல்லை. கட்சிக்கெல்லாம் ஜாதியெல்லாம் அப்பாற்பட்டிருக்கும். என்னுடைய அருமை நண்பர் திருமாவளவன், நானும் அவரு ஒன்னாதான் போய் ஒட்டுக்கிட்டோம். இந்த ஜாதி கீதியெல்லாம் இங்க தமிழ்நாட்டில் இங்கெல்லாம் வந்து ஒத்தவிட்டாங்க. வாங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா இந்த தேர்தல் ஆணையம் கொடுக்குற அப்ளிகேஷன் இல்லாம கரெக்டா ஃபில்அப் பண்ணி கொடுத்தத மரியாதையா சரி பண்ணி கொடுக்கணும். இல்லைன்னா மறுபடியும் கோர்ட்ல போய் அசிங்கப்படுவாங்க இந்த எலெக்ஷன் கமிஷன். இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு அசிங்கப்படுறதே வேலையா போச்சு. நம்ம என்ன பண்றது? ஜட்ஜ் எல்லாம் இப்ப புதுசா யோசிக்கிறதே இல்லை, ஏற்கனவே ஏஜென்சியே பண்ணிக்கலாம்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க நடந்துக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ மீண்டும் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், ஐயோ இது எப்படிப்பா ஃபில்அப் பண்றது, விட்டுறாதீங்க. இது நம்மளுடைய உரிமை. யார் இந்த மாதிரிதான் நம்மளை படுத்தினாங்களோ அவங்களுக்கு ஒரு ஓட்டு கூட வராம அவங்களை எதிர்த்து ஓட்டு போடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு போடுங்க.
ஏன்னா இது அரசியல் மேடை இல்லை, நான் யாருக்கு ஓட்டு போடணும் இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அது சொல்றதுக்கு தனியா ஒரு சுற்றுப்பயணம் வருவேன். ஓகே, அதை பத்தி கவலைப்படாதீங்க, நமக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதை பொறுத்த வரைக்கும் ஊழலற்ற அரசாங்கம் இருந்தால் எல்லாருக்கும் நல்லது, அவ்வளவுதான் சொல்லுவேன். இந்திய ஜனநாயகத்தினுடைய மாண்பை காப்பதற்காக நான் இது எனக்கு அதிகமாக வயசால 75 தான் ஆச்சு. டிசம்பர் 26 அன்னைக்கு 76 ஆரம்பிக்குது. நான் இதுவரைக்கும் ஒரு முறை கூட ஓட்டு போடாத தேர்தலே கிடையாது. நான் பெருமையா நினைக்கிறேன், நான் யாருக்கு வேணா ஓட்டு போட்டுக்கலாம். ஆனால் ஓட்டு போடுவது என்பதை அது எனக்கு ஒரு அரசு கொடுத்த கௌரவம். அந்த கௌரவத்தை தடுக்கிறதுக்கு தேர்தல் கமிஷனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. உனக்கு எப்படி ஓட்டு போடுறது அப்படிங்கிற உரிமையை தான் கொடுக்கறதுக்கு அவங்க வந்திருக்காங்களே தவிர நம்ம உரிமையை பறிப்பதற்காக அவங்க வரவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.